Hi friends, welcome back to our channel. This is Mona. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கப் கேக் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். சாக்லேட் கப் கேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கப் கேக் செய்கிறதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா 250 ml கப்பில் வந்துட்டு ஆல் பர்பஸ் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 60 ml கப்பில் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1 டீஸ்பூனில் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனில் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அப்போ தான் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்திங்கன்னா தான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு ட்ரை இன்க்ரீடியன்ஸ். ஸோ அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஒரு நல்ல மிக்சிங் பவுல், ஈரம் இல்லாத ஒரு நல்ல ஒரு மிக்சிங் பவுலில் இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா 1/2 கப்பில் வந்துட்டு நம்ம வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்க நல்ல ஒரு கர்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கர்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 3/4 கப்பு வந்து சுகர் எடுத்துக்கோங்க. அப்படி சுகர் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஐசிங் சுகர் எடுக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்ம வந்து இந்த சுகர் வந்து நல்லாவே கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இதை வச்சு பீட்லாம் பண்ண தேவையில்லை. பீட்டர் வச்சு நம்ம சும்மா அந்த விஸ்கு வச்சே வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சுகர் மட்டும் நல்லா கரையணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லாவே வந்து சுகர் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். சும்மா மிக்சிங் கிராஜுவலியாக சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூனில் எடுத்து வச்சுட்டு இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இப்போ எவ்வளோனா 1/4 கப் அளவில் பால் மில்க் எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சு இப்போது இதை பாருங்கள், நமக்கு வந்துட்டு இப்படி ஒரு பேட்டர் ரெடி ஆயிரும். இதை வந்துட்டு நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே,
ஒரு ஸ்டெப் மில்க்கு கொஞ்சம் வந்துட்டு நம்ம அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இப்படி ஆட் பண்ணிகிட்டே வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே ஒரு ஸ்ட்ரக்சரில் ரெடி ஆயிடும். நம்ம இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட ஓவனும் இதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து இது ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வந்து நல்லாவே வந்து பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து இந்த சிலிக்கானோட கப் கேக் செய்கிற மோல்டு இருக்குது. இப்போது இதுவும் இந்த பேப்பர் கப் இருக்குல்ல, நீங்கள் வந்து இதிலே வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த பேப்பர் கப்பில் ரெடி பண்ணிக்கிறேன். நான் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுனால நான் வந்து இதை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த இதுக்குள்ளே தான் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து அதை உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து இதை ஃபுல்லாத்தையும் நான் வந்து ஃபில் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம நல்லாவே வந்து இந்த இதுக்கு வரதுக்காக ஒரு 6 பீசஸ் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். நான் வந்து நெக்ஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணிட்டு நான் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து இது நல்லாவே வந்து ஹீட் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து உள்ளே போய் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஒரு 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இடையில வந்து லைட்டாக ஒரு டூத் ஸ்டிக்கோ இல்லை வந்து ஒரு நைஃபோ வச்சோ நீங்கள் வந்து உள்ளே வந்து குத்தி பாருங்கள் வெந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம கரெக்டாக வந்து ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நான் அதை வந்து உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். நம்ம இதை வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம இதை வந்து இப்போ ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். இதை வந்து ஒரு முக்கால்வாசி ஒரு ஹாஃப்லேருந்து ஒரு முக்கால்வாசி வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபில் பண்ணிட்டு நீங்கள் நல்லாவே டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட்ஸோ இல்லை ஏதோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க, ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ அதை நல்லா நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து அதில் ஒரு 6 பீசஸ் கிடச்சிச்சு. இதில் ஒரு 5 to 6 கிடைக்கும். இதை பண்ணதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகும். நல்லா ஒரு 5 to 6லேருந்து ஒரு 7 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா டேப் பண்ணியாச்சு. அந்த ஷேப்புக்கு வந்துருச்சா. இப்போ வந்து இன்னும் ஒரு பேட்டர் இருக்குது, அதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து லாஸ்ட் ஒன்று வந்து இது பண்ணலாம். ஸோ நல்லாவே வந்து இதையும் நம்ம வந்து இதுலேயும் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதில் ஒரு 6 அதில் ஒரு 6 டோட்டலாக நமக்கு வந்து 12 இருக்குது. ஸோ நம்ம இதையும் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம இதையும் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு கரெக்டாக ஒரு இதையும் ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இதை வச்சு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும். இதோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாவே வந்து மேலே வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
இதையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை வந்து கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை வச்சு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதை எடுத்து பார்க்கலாம் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நல்லாவே வெந்தமானு தான் தெரியுது. நம்ம இப்படி ஒரு டூத் ஸ்பீக்கை வச்சு எடுத்து இப்படி குத்தி பார்த்துக்கோங்க. நல்லாவே ஒட்டாமே வந்திருக்கு. ஸோ இது வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேணாம். இப்போ நம்ம இதை வந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். நல்லாவே வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். நமக்கு நல்லாவே வந்து சாஃப்டாகவே வந்திருக்கு. இது நல்லா ஹீட்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ இதை சொன்ன டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்ச கப் கேக் ரெடி. நல்லாவே வந்து ஃபுல்லாகவே மேலே வரைக்கும் வந்திருக்கு. நமக்கு வந்து இந்த மோல்டு தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இதை மட்டும் நம்ம வச்சு கொடுத்துடலாம். இதெல்லாம் என்ன சேஃப் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதெல்லாம் பக்கத்தில் வச்சு வச்சோம்ல. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதில் ஹாஃப் தான் ஃபில் பண்ணோம். ஹாஃப் ஃபில் பண்ணதுக்கே நமக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இதோ பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. சிக்ஸ் இருக்குது. இப்போ வந்து நமக்கு இது நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து ஹீட்லேருந்து இந்த சிலிக்கானோட இந்த லைனர்லேருந்து வெளில எடுத்துட்டேன். இப்போ இதில் அப்படியே இருக்குது. நான் உங்களுக்கு ஹீட் ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இதை நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்துருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு அதை வச்சு நம்ம 20 மினிட்ஸில் தான் ஆகுது. ஸோ நம்ம அது இன்னும் கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதை வெளில எடுத்து காமிக்கிறேன். டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்க்கலாம். இதோ பார்த்தாலே தெரியும் நல்லாவே வந்து ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதை வச்சு குத்தி பார்க்கலாம். எப்படியும் வெந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இதோ வருது. ஸோ வந்து இன்னும் வந்து பேட்டர் ரெடி ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த டூத் ஸ்டிக்கை வந்து உள்ளே வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இப்படி ஒட்டி வரக்கூடாது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்கலாம். இது தெரியுதா, அந்த மாதிரி வந்து நமக்கு வரக்கூடாது. நமக்கு அப்போதை நம்ம அந்த இது செய்யலை வரல. ஸோ இது மாதிரி வரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லாவே ஆறட்டும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் சாக்கோ சிப்ஸ் போட்டு அப்படி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டார்க் சாக்லேட் வச்சுக்கலாம் உள்ளுக்குள்ளே. இப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேருந்து சாக்லேட்ஸ் வரும். ஸோ நம்ம அதை போடல. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து நான் லாவா கேக் பண்ணி நான் உங்களுக்கு அந்த மாதிரி நான் காமிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து இது இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்துடலாம். இதோ தெரியுதா. இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாமே ஷேப் மாறிக்கிச்சு. நான் ஒட்டி 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 வச்சனால சூடாக இருக்குது. அதனால தான் இப்படி ஆறுனதுக்கப்புறம் எடுத்தலாம். உங்ககிட்ட எடுத்து காமிக்கிறதுக்காக தான் எடுத்து வைக்கிறேன். இதோ நல்லாவே ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இதோ அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்கள். வந்து 12 பீசஸ் கிடச்சிருக்கு. இதோ ஆனால் என்ன இதெல்லாம் கொஞ்சம் ஒட்டி ஒட்டி வச்சனால ஷேப்ஸ் கொஞ்சம் மாறிக்கிச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஓவன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்திருக்கும். நம்ம இதில் வந்து அந்த இதில் வச்சு சேர்த்து வச்சோம்ல. ஸோ அதனால தான். ஓகே, நான் இதை வந்து இப்போது இது பண்ணி பார்த்தேன். பட் வந்துட்டு என்ன ஒன்றுனா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கனால வந்துட்டு அதை எடுக்க முடியல. சுடுது கை. அதனால தான். இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை எடுத்து காமிக்கிறேன். இதோ
அப்படியே நல்லாவே சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். தெரியுதா உங்களுக்கு? பார்த்தாலே தெரியும். நல்லா அப்படியே ப்ளஃபியாக இருக்குது, நல்லாயிருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நல்லாயிருக்கு. நீங்களும் நான் சொன்ன குவான்டிட்டிலே போடுங்க, நல்லாயிருக்கு. இந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு லாவா கேக் செஞ்சு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.